நாங்கள் எம்பிக்கள் ஒரு சிலர் இங்கு வந்து நிற்க போலீசார் எங்களை இங்கிருந்து விரட்டி அந்த விரட்டியதன் மூலம் நாங்கள் கோயிலுக்கு சென்று விளக்குகளை எரிய வைத்த ஒரு நிலையையும் நாங்கள் ஒரு தடவை எண்ணி பார்க்கின்றோம். அன்று அவர்கள் நீதிமன்றத்திலே இதை தடை செய்வதற்காக போலீசார் ஒரு கட்டளையை எடுத்து அதன் மூலம் இந்த நிகழ்வை தடுத்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்று ஏதோ ஒரு நல்ல அரசாங்கம் இந்த நாட்டிலே தோன்றிவிட்டது என்ற காரணத்திற்காக சுதந்திரமாக இந்த நினைவு கூறலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக செப்டம்பர் மாதம் வந்துவிட்டால் மட்டக்களப்பிலே எந்நேரமும் கண்ணீரும் கம்பலையுமாகத்தான் மக்கள் இருக்கிறார்கள். அண்மைய தகவலின்படியும் அண்மைய புள்ளி விவரத்தின்படியும் அதிகமாக இலங்கையிலே அதிகமாக கொலை செய்யப்பட்டவர்கள் செப்டம்பர் மாதத்திலே மட்டக்களப்பு மக்கள் என்பதை புள்ளி விவரம் சுட்டிக்காட்டுகின்றது. ஆகவே இலங்கையிலே தமிழ் மக்கள் 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை எப்படி அமைந்ததோ அதுபோன்று மட்டக்களப்பிலே செப்டம்பர் மாதத்தை ஒரு கருப்பு செப்டம்பர் என்று நாங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நினைவு நாங்கள் தொடர்ந்து கூறப்பட்டு இந்த நினைவை மட்டக்களப்பு மக்கள் அந்தந்த ஆண்டுகளிலே நடைபெற்றது என்பதை வருங்கால சந்ததியினர் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே கருப்பு ஜூலை எப்படி இருக்கிறதோ அதுபோல கருப்பு செப்டம்பர் மட்டக்களப்பிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையிலே அதிகூடியவர்கள் கொலை செய்யப்பட்டது செப்டம்பர் மாதத்திலே மட்டக்களப்பில் என்பதை புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இன்று பத்திரிகையிலே விளம்பரம் போன்ற அல்ல கட்டுரையாக வெளிவருகின்ற அளவுக்கு அரசாங்கம் விட்டுக் கொடுப்பை கொடுத்திருக்கின்றது. இன்றைய பத்திரிகையை நீங்கள் புரட்டி பார்த்தால் இந்த கொலை எப்படி நடைபெற்றது, இதற்கு பொறுப்பாக இருந்த இராணுவம் யார் என்றெல்லாம் அப்பட்டமாக இன்றைய கட்டுரையிலே அந்த கட்டுரையாளர் எழுதியிருக்கின்றார். ஒரு தடவை வீரசை பேப்பரை நீங்கள் விரித்து பாருங்கள், அப்பட்டமாக அப்படியே எழுதியிருக்கின்றார், பயமில்லாமல். ஆகவே இந்த அரசாங்கத்தில் நடந்தவற்றை சொல்லுவதற்கு பயமில்லை என்ற ஒரு தத்துணிவு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே கடந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் பயந்து ஒடுங்கி போய் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது, நாங்கள் இதிலே இருந்து போலீசாரால் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது படல்களிலே நின்று கொண்டு மக்கள் எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு சென்ற அரசாங்கம் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் கூட எங்களை கட்டளையின் பிரகாரம் அவர்கள் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இன்று இந்த பகிரங்க வீதியிலே கூட்டம் நடத்துகின்ற அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு சுதந்திரமாக நாங்கள் இன்று ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த நல்லாட்சியிலே தான் இது நடைபெறுகின்றது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அந்த நடைபெறுதல் மூலம் எங்களுடைய பின்கால சந்ததிகள் இதை தொடர்ந்து செய்து மக்கள் மயப்படுத்தப்பட்டு மக்கள் என்றும் மறக்காமல் இருப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும்.